ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பைபிள் கால்ஸ் யூடியூபில் ஆதியாகம வேத பாட செய்திகளை மிகவும் ஆர்வத்தோடு கேட்டு வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன். காரணம், நாம் இந்த புத்தகத்தின் கடைசி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். இன்றோடு ஆதியாகம புத்தகத்தின் 50ஆம் அதிகாரத்தின் வேத பாடங்கள் நிறைவடைகின்றன. இத்தனை வாரங்களும் உங்களுக்கு நான் பதிவிட்ட இந்த செய்திகளை நீங்கள் ஆர்வத்தோடு கேட்டீர்கள், பார்த்தீர்கள், குறிப்பெடுத்தீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் இருதயத்தில் நீங்கள் வசனத்தின் மேல் வைத்திருந்த வாஞ்சையை கண்டு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆதியாகம செய்திகளை 2017ஆம் வருஷம் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி பிரசங்கிக்க துவங்கினேன். இதை 2020ஆம் வருஷம் மார்ச் மாதம் 17ஆம் தேதி நிறைவு செய்தேன். ஏறக்குறைய 95 வாரங்கள் நான் தொடர்ச்சியாக பேசியிருக்கிறேன். இந்த தொடர் செய்திகளை பகுதிகளாக பிரித்து 291 எபிசோடுகளாக ஆக்கி இந்த ஆதியாகம செய்திகளை உங்களுக்கு பகிர்ந்தளித்ததில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். ஒரு புத்தகத்தில் இவ்வளவு செய்திகள் இருக்குமா என்று கேட்டது உண்டு. இந்த புத்தகத்தை ஆர்வமாக படித்தவர்கள் அதிகம் பேர் உண்டு. அதே வேளையில் இந்த புத்தகத்தின் குறிப்புகளை நீங்கள் கைப்பட எழுதினதும் உண்டு. உங்களுடைய ஆர்வத்தை கண்டு இந்த புத்தகத்தின் செய்திகளை, குறிப்புகளை எல்லாம் ஒரு புத்தகமாக தொகுத்திருக்கிறேன். இந்த புத்தகத்தில் ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் பேசின எல்லா குறிப்புகளும் இதில் இருக்கின்றன. இந்த குறிப்புகள் உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே கீழே காண்கிற அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதே எண்ணில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். இதற்குரிய கிரயம் செலுத்தி இதை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த புத்தகம் உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். இந்த செய்திகள் அனைத்தும் 292 பகுதிகளாக, எபிசோடாக பிரித்தது நீங்கள் அறிவீர்கள். இந்த செய்திகளை எல்லாம் ஒரே கோர்வையாக நீங்கள் பார்க்க, பிரிக்கப்படாமல் முழுநீள வேத பாட செய்திகளாக நீங்கள் பார்க்க பைபிள் டிவி என்ற யூடியூபில் பதிவிட்டிருக்கிறேன். பைபிள் டிவி யூடியூபில் நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் செய்தால் ஏற்கனவே நீங்கள் பகுதிகளாக பார்த்த செய்திகள் முழுவதும் பிரிக்கப்படாமல் முழு தொகுப்பாக இருக்கும். அது உங்களுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். கவனம் செதறாமல், குறிப்புகள் திரும்ப வராமல், முழு குறிப்புகளையும் நீங்கள் எழுத, படிக்க, பார்க்க வசதியாக இருக்கும். ஆகவே தவறாமல் யூடியூப்ல பைபிள் டிவி என்ற அந்த சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த செய்திகளை எல்லாம் முழு தொகுப்பையும் பார்த்து பயனடையுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் கிருபைகளையும் ஞானத்தையும் வேத அறிவையும் கொடுத்து உங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துவார். என்னை நேசித்த உங்கள் அன்புக்கு நன்றி. இந்த ஊழியத்தை நேசித்த உங்கள் பாசத்திற்கு நன்றி. தொடர்ந்து இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களினாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள். தொடர்ந்து சந்திப்போம். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. God bless you. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, யோசேப்பு
யாக்கோபின் சவத்தை அடக்கம் பண்ணியது. ஆதியாகமம் 50:1-13. பகுதி 2. யோசேப்பு தன் சகோதரருக்கு ஆறுதல் கூறியது. ஆதியாகமம் 50:14-21. பகுதி 3. யோசேப்பின் முதுமையும் முடிவும். ஆதியாகமம் 50:22-26. பகுதி 1. யோசேப்பு யாக்கோபின் சவத்தை அடக்கம் பண்ணியது. நம்பர் 1, யோசேப்பு யாக்கோபு இறந்தபோது அழுதான். 50:1. நம்பர் 2, யோசேப்பின் வைத்தியர் யாக்கோபுக்கு சுகந்த வர்க்கமிட்டனர். ஆதியாகமம் 50:2. நம்பர் 3, எகிப்தியர் துக்கம் கொண்டாடினர். 50:3. நம்பர் 4, யோசேப்பு பார்வோனிடம் கானான் செல்ல உதவி கேட்டான். ஆதியாகமம் 50:4. நம்பர் 5, யோசேப்பை அடக்கம் பண்ண கானான் புறப்பட்டார். ஆதியாகமம் 50:7-9. நம்பர் 6, கானானை சேர்ந்தபோது ஆதாத் என்னும் இடத்தில் துக்கம் கொண்டாடினர். ஆதியாகமம் 50:10-11. நம்பர் 7, மக்கபேலாவில் அடக்கம் பண்ணினர். ஆதியாகமம் 50:13. அவனை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் ஆபிரகாம் மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்கபேலா என்னும் நிலத்திலே தனக்கு சொந்த கல்லறை பூமியாக ஏத்தியனாகிய எப்ரோனிடத்தில் வாங்கின நிலத்தில் உள்ள குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். இங்கதான் யாக்கோபினுடைய சரித்திரம் முடியுது. சோ யாக்கோபினுடைய சரித்திரத்தை ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் இருந்து ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் வரைக்கும் படிக்க வேண்டியது இருக்குது. ஆல்மோஸ்ட் 25 அதிகாரம். ஜெனசிஸ் 25ல இருந்து 25ல தான் ஈசாக்குக்கு யாக்கோபும் ஏசாவும் எப்படி பிறந்தாங்க அப்படின்னு சொல்லுது. சோ ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் துவங்கி ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆல்மோஸ்ட் 25 சாப்டர்ஸ், ஆல்மோஸ்ட் 50%, 50 சாப்டர்ல பாதி அதிகாரங்கள் யாக்கோபை குறித்து படிக்க வேண்டியது இருக்குது. இப்போ யாக்கோபின் சரித்திரத்தை முடிக்கிற இந்த நேரத்துல யாக்கோபினுடைய முழு வாழ்க்கையும் வாழ்க்கையின் சுருக்கத்தை பார்க்க போறோம். யாக்கோபினுடைய வாழ்க்கையின் சுருக்கம், யாக்கோபை பற்றிய குறிப்புகள். நம்பர் 1, யாக்கோபு என்பதற்கு தட்டி வீழ்த்துவோம் என்று பொருள். தேவன் அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றினார். யாக்கோபின் இளமை பருவம். 1, யாக்கோபு ஈசாக்கு ரபேக்காலின் இளைய மகன். ஆதியாகமம் 25-26. 2, யாக்கோபு ஏசாவின் சகோதரன். 25-26. 3, யாக்கோபு கூடாரவாசியும் குணசாலியுமானவன். 25-27. 4, யாக்கோபு தன் தாயால் அதிகம் நேசிக்கப்பட்டவன். 25-28. நம்பர் 5, யாக்கோபு ஏசாவிடமிருந்து சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கினவன். 25:30-34. 6, யாக்கோபு தந்தையிடம் ஆசீர்வாதத்தை களவாய் பெற்றவன். 27:1-41. 7, யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து ஆரானுக்கு தப்பித்து சென்றவன். ஆதியாகமம் 28:1-10. நம்பர் 2, யாக்கோபும் அவன் குடும்பமும். 1, யாக்கோபு லாபான் வீட்டில் 20 வருஷம் தங்கியிருந்தான். ஆதியாகமம் 29:1-15. 2, யாக்கோபின் முதல் மனைவி லேயாள், யாக்கோபின் இரண்டாம் மனைவி ராகேல், யாக்கோபின் மூன்றாம் மனைவி பில்கால், யாக்கோபின் நான்காம் மனைவி சில்பால். ஆதியாகமம் 29-30 அதிகாரங்கள் இவர்களை குறித்து சொல்லுது. யாக்கோபு லேயாள் இருவருக்கும் பிறந்த பிள்ளைகள் ரூபன், சிமியோன், லேவி, யூதா. 2, யாக்கோபு ராகேல் இருவருக்கும் பிறந்த பிள்ளைகள்
யோசேப்பு பென்யமேன். 3 யாக்கோபு பில்கால் இருவருக்கும் பிறந்த பிள்ளைகள் தான் நப்தலி. 4 யாக்கோபு சில்பால் இருவருக்கும் பிறந்த பிள்ளைகள் காத் ஆசேர். யாக்கோபும் அவன் வாழ்க்கையும். நம்பர் 1 லாபான் வீட்டில் 20 வருஷம் வேலை செய்தான் யாக்கோபு. 30 அதிகாரம் 25-43. 2 லாபானால் ஏமாற்றப்பட்டான். 31 1 முதல் 55. 3 ஏசாவை சந்திக்க புறப்பட்டான். 32 3 முதல் 6. 4 யாக்கோபு வழியில் யாப்போக்கு நதி அருகே தேவனோடு போராடி அவரை மேற்கொண்டான். 32 13 முதல் 21. 5 ஏசா யாக்கோபை சந்தித்தான். 33 1 முதல் 16. யாக்கோபின் மகள் தீனாலால் சீகேமில் பிரச்சனை வந்தது. 34 1 முதல் 31. 7 யாக்கோபு பெத்தேலில் பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுதான். 35 1 முதல் 15. 8 யாக்கோபின் மனைவி ராகேல் மரித்ததும் அவன் அங்கே அடக்கம் பண்ணினான். 35 17 முதல் 20. 9 யாக்கோபு தன் தந்தை ஈசாக்கு மரித்ததும் அவனை அடக்கம் செய்தான். 35 29. 10 யாக்கோபு தன் இளைய மகன் யோசேப்பை அதிகம் நேசித்தான். 37 1 முதல் 3. 11 யாக்கோபின் குமாரர் யோசேப்பை பகைத்து அவனை எகிப்தியருக்கு விற்றனர். 37 32 35. 12 யாக்கோபு யோசேப்பு உயிருடன் இருந்ததை கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டான். 45 25 முதல் 28. 13 யாக்கோபு குடும்பத்தார் எகிப்துக்கு பயணப்பட்டனர். 41 முதல் 47 10 வரை. 14 யாக்கோபு யோசேப்பின் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். 48 1 முதல் 22. 15 யாக்கோபு தன் 12 குமாரரையும் ஆசீர்வதித்தான். 49 1 முதல் 28. 16 இறுதியில் யாக்கோபு மரணம் அடைந்தார். 49 29 முதல் 33. யாக்கோபு செய்த பயணங்கள். நம்பர் 1 யாக்கோபு பெயர்சபாவில் இருந்து ஆரானுக்கு பயணம் செய்தார். 28 1. 2 யாக்கோபு ஆரானிலிருந்து கீழ்த்திசை யாரின் தேசம் அதாவது பதான் அராமுக்கு பயணம் செய்தார். 29 1. 3 யாக்கோபு பதான் அராமிலிருந்து கீலேயாத் வரை பயணம் செய்தார். 31 23. 4 யாக்கோபு கீலேயாத்திலிருந்து சுக்கோத் வரை பயணம் செய்தார். 33 17. 5 யாக்கோபு சுக்கத்திலிருந்து பெத்தேல் வரை பயணம் செய்தார். 35 6. 6 யாக்கோபு பெத்தேலிருந்து எப்பிராத்தா வரை பயணம் செய்தார். 35 16. 7 யாக்கோபு எப்பிராத்தாவிலிருந்து ஏதேர் வரை பயணம் செய்தார். 35 21. 8 யாக்கோபு ஏதேரிலிருந்து மம்ரே வரை பயணம் செய்தார். 35 27. 9 யாக்கோபு மம்ரேலிருந்து கானான் வரை பயணம் செய்தார். 37 1. 10 யாக்கோபு கானானிலிருந்து பெயர்சபா வரை பயணம் செய்தார். 46 1. 11 யாக்கோபு பெயர்சபாவிலிருந்து எகிப்து வரை பயணம் செய்தார். 46 5 முதல் 6. 12 யாக்கோபு எகிப்திலிருந்து கோசேன் வரை பயணம் செய்தார். 46 28. 13 யாக்கோபு கோசேனிலிருந்து ராமசேஸ் வரை பயணம் செய்தார். 47 11. 15 யாக்கோபு ராமசேஸிலிருந்து கானான் வரை பயணம் செய்தார். ஆதியாகமம் 50 50 14. இந்த குறிப்புகளோட யாக்கோபு தேவனோடு இருந்த அந்த உறவை குறித்து பார்க்க முடியும். யாக்கோபும் தேவனும். நம்பர் 1 தேவன் யாக்கோபிற்கு முதல் தரிசனமானார். ஆதியாகமம் 28 10 முதல் 22. 2 தேவன் யாக்கோபை கானானுக்கு போகும்படி கூறினார். 31 3. 3 தேவதூதன் யாக்கோபிற்கு வாக்குதத்தம் கொடுத்தார். 31 11 முதல் 13. 4 தேவ தூதர்கள் யாக்கோபை சந்தித்தனர். 32 1 to 2. 5 யாக்கோபு தேவனிடம் ஜெபித்தார். 32 9 முதல் 12. 6 யாக்கோபு தேவனிடம் போராடி ஜெயித்து மேற்கொண்டார். 32 22 முதல் 32. 7 யாக்கோபு தேவனுக்கு பலிபீடம் கட்டி தொழுதார்.
35:1. 8, தேவன் மீண்டும் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினார். 35:9 முதல் 13. 9, தேவன் யாக்கோபை எகிப்திற்கு போக அனுப்பினார். 46:1 முதல் 4, தேவன் யாக்கோபிடம் கூறிய வாக்குதத்தங்கள். 1, நீ படுத்திருக்கும் பூமியை உனக்கு தருவேன். 28:13. உன் சந்ததிக்கும் தருவேன். 28:13. நான் உன்னோடு இருப்பேன். 28:15. நீ போகிற இடமெல்லாம் உன்னை காப்பேன். 28:15. உன்னை திரும்பி வர பண்ணுவேன். 28:15. நான் சொன்னதை செய்யும் வரை உன்னை கைவிடுவதில்லை. 28:15. நான் உன்னோடு கூட இருப்பேன். 31:5. நான் உனக்கு நன்மை செய்வேன். 32:9. உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். 32:12. இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். 35:12. நான் உன்னை பெரிய இனமாக்குவேன். 46:3. நான் உன்னோடு கூட எகிப்துக்கு வருவேன். 46:4. நான் உன்னை திரும்ப வர பண்ணுவேன். 46:4. நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். 48:4. உன்னை பல ஜன கூட்டமாக்குவேன். 48:4. உன் சந்ததிக்கு தேசத்தை கொடுப்பேன். 48:4. யாக்கோபின் வயது குறிப்பு. யாக்கோபு தன் சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை களவாடின பொழுது அவருக்கு வயது 77. நம்பர் 2, யாக்கோபு திருமணமான 14 ஆண்டுகளுக்குள் 11 குமாரர்கள் மற்றும் ஒரு குமாரத்தி என 12 பிள்ளைகளையும் 77 அல்லது 78 அல்லது 79 வயதுக்குள் பெற்றிருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது. ஆதியாக 29, 16 முதல் 30, 34 வரை. நம்பர் 3, யோசேப்பு பிறந்தபோது யாக்கோபின் வயது 91. ஆதியாக 30, 32 முதல் 34, 34, 41. நம்பர் 4, ஆரானை விட்டு யாக்கோபு வெளியேறிய போது யாக்கோபுக்கு வயது 97. 30, ஆதியாக 30, 38 முதல் 41. நம்பர் 5, யோசேப்பு எகிப்துக்கு விற்கப்படும் போது யாக்கோபின் வயது 108. ஆதியாக 37, 2, 47, 9. நம்பர் 6, தனது தந்தை ஈசாக்கு மரிக்கும் போது யாக்கோபின் வயது 120. ஆதியாக 25, 26, 35, 28. நம்பர் 7, பஞ்சத்தால் எகிப்துக்கு சென்ற போது யாக்கோபின் வயது 130. ஆதியாக 47, 9. யாக்கோபு மரிக்கும் போது அவன் வயது 147. ஆதியாகமம் 47, 28. யாக்கோபின் சரித்திரம் இவ்வளவு செய்திகளையும் உள்ளடக்கி உள்ளது. ஒருவேளை யாக்கோபின் சரித்திரத்தை தொடங்கினப்போ உங்கள பலர் படிக்காத இருந்திருக்கலாம், வராத இருந்திருக்கலாம், செய்தியை கேட்காத இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு பார்த்த இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கை சுருக்கம் இருக்குது. இவ்வளவு செய்திகளையும் விரிவா இத்தனை வாரங்களை பார்த்திருக்கிறோம். இது எல்லாத்தையுமே விரிவா பார்த்திருக்கிறோம். அப்போ ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரை யாக்கோபின் சரித்திரம் சொல்லி முடிகிறது. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் அதன் 2ஆம் பகுதி. யோசேப்பு தன் சகோதரருக்கு ஆறுதல் கூறியது. வாசிப்போம் 14ஆம் வசனம் முதல். யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு அவனும் அவன் சகோதரரும் அவனுடைய தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு அவனோடு கூட போனவர்கள் யாவரும் எகிப்துக்கு திரும்பினார்கள். தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பின் இடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாகிய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். இந்த சம்பவம்
யாக்கோபுடைய மரணம் அடக்கம் முடிந்த பிறகு எகிப்துக்கு வராங்க. வந்த பிறகு அப்பா இல்லாத ஒரு வெறுமையான வீட்டை பார்க்கறாங்க. அப்பா வீடு வெறுமையா இருக்குது, இடம் வெறுமையா இருக்குது, கட்டில் வெறுமையா இருக்குது, அவர் அனுபவித்த பொருட்கள் எல்லாம் அப்படியே இருக்குது. இது சில நாட்கள் அவங்களுக்கு துக்கமா இருந்திருக்கும். ஆனா இப்போ இவ்வளோ நாள் கட்டி காத்த அப்பா அந்த இடத்துல இல்லைன்னதும் எல்லாரும் மனசுக்குள்ளும் ஒரு தளர்வு உண்டாகுது. தளர்வு, பயம் உண்டாகுது, வெறுமை உண்டாகுது. இதே சூழல்ல உங்களில் அநேகர் பயணப்பட்டிருக்கலாம். நீங்க உங்க மகளை கட்டி கொடுக்குறீங்க, ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறீங்கன்னு வைங்க. ஒருவேளை அந்த மகள் ரொம்ப காலம் அங்க வாழல, ஒரு பிரசவத்திலேயோ இல்ல கொஞ்ச காலம் சில வருஷங்கள்லயோ இறந்துட்டா அப்படின்னா இந்த மகளுடைய வீட்டார் அந்த கட்டி கொடுத்த திருமணமான அந்த வீட்டுக்கு உரிமையா போயிருப்பாங்க. ஆனா அந்த மகள் இல்லைன்னா அந்த வீட்டில் அவங்களுக்கு ஏதோ உரிமை இல்லாத மாதிரி ஒரு மனநிலை உண்டாகும், ஒரு அந்நியர் மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டாகும். சொல்லியே இருப்போம், என் பொண்ணு இருக்கிற வரைக்கும் தான் உறவு அப்படின்னு, என் பையன் இருக்கிற வரைக்கும் தான் உறவு அப்படின்னு சொல்லி இருப்போம். ஒருவேளை உங்க பையன் வீட்டுக்கு நீங்க போறவங்களா இருக்கலாம், மருமகள் இருக்கலாம். ஆனா உங்க பையன் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கிற உரிமை, நீங்க போய் வரப்ப இருக்கிற உரிமை வேற. பையன் இறந்துட்ட பிறகு அந்த வீட்டுக்கு நீங்க போனா யோசிப்பீங்க, பையன் இல்ல மருமகன் தானே அப்படின்னு. இயற்கையா வருகிற இழப்பின் உணர்வு இது. எனக்கு ஏன் பைபிள் ரொம்ப இருதயத்துக்கு நெருக்கமா இருக்குதுன்னா, இது ஒரு ஆசிய உணர்வு. ஆசியாவில் இருக்கிற எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங் உண்டாகும். இது வெஸ்டர்னைஸ்ட் ஹார்ட் கிடையாது. பைபிள் வெஸ்டர்ன் புக் இல்லை. அப்பா சிக்காயிட்டாங்க, ஹோம்ல சேர்த்துடலாம், நர்சிங் ஹோம்ல சேர்த்துடலாம், நேரா போய் ஃபியூனரல் ஹோம்ல பார்க்கலாம், ஹாய் சொல்லலாம், பொக்கை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு விஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்றது வெஸ்டர்ன் கல்ச்சர். வேதம் இருக்குது, பைபிள் முழுசும், ஆதியாகமம் இருக்குது, அப்படியே இது ஏசியன் கல்ச்சர், ஏசியன் ஸ்டோரி, ஆசிய உணர்வுகளை உள்ள வச்சிருக்குது. நம்ம எப்படி ஃபீல் பண்றோமோ அப்படியே தான் இங்க ஃபீலிங் இருக்குது. நம்ம எப்படி அழுறோமோ அதே மாதிரி தான் இங்க அழறாங்க. நம்ம எதுக்கு அழுவோமோ அதே காரணத்துக்கு அழறாங்க. நம்ம எதுக்கு கஷ்டம்னு நினைப்போமோ அதே மாதிரி இங்க கஷ்டம்னு நினைக்கிறாங்க. எங்கெல்லாம் நமக்கு கோபம் வருமோ, எங்கெல்லாம் அழுகை வருமோ, எங்கெல்லாம் நம்ம விரோதம் பட்டு காயப்பட்டு ரணமாயி தூர நின்று கலங்குவோமோ அதே போலதான் இங்கேயும் நடக்குது. இந்த செய்திகளை ஆதியாகமம் சொல்லுது. ஆகையினாலதான் வெஸ்டர்ன் பீப்புள் பைபிளை படிச்சு அதை உணர்வு பூர்வமா புரிஞ்சு கொள்றதுக்கும், ஏசியன் பீப்புள் பைபிளை படிச்சு அதை உணர்வு பூர்வமா புரிஞ்சு கொள்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த 50 அதிகாரங்கள்ல நான் ஆயத்தம் பண்றப்ப பலருடைய செய்திகளை கேட்டிருக்கிறேன், மோஸ்ட்லி இங்கிலீஷ் மெசேஜ். பலர் இதே மாதிரி என்ன மாதிரியே ஈச் சாப்டர் பேசினவங்க இருக்கிறாங்க, அந்த இங்கிலீஷ் ப்ரீச்சர்ஸ். நான் எல்லாரையும் பார்த்துருக்கிறேன், எல்லா செய்திகளையும் கேட்டிருக்கிறேன் மோஸ்ட்லி. ஏன்னா நான் இங்க பேசுற 2 மணி நேரத்துக்கு குறைஞ்சபட்சம் முழு நாள் ஆயத்தப்படுறேன், ஒரு வாரம் அதை யோசிக்கிறேன், அதெல்லாம் ஆயத்தங்கள்ல உள்ள அடக்கம். அப்படி இருக்கிறப்ப இந்த சாப்டரை மற்றவங்கெல்லாம் எப்படி பேசியிருக்கிறாங்க, மற்றவங்கெல்லாம் எப்படி இதை ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நானும் தேடி தேடி பார்த்து அவங்கள கேட்டது உண்டு. உண்மையில சொல்றேன், ஒரு ஏசியன் ஆசிய கண்டத்தான் வேதத்தை படிச்சு அதை உணர்வு பூர்வமா உள்வாங்கி பேசுறதுக்கும், அந்த வெஸ்டர்னைஸ் பிரீச்சர் வெஸ்டர்ன் பிரீச்சர் பேசுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நான் இன்னைக்கு சொல்றேன், மனசு திருப்தியா நான் பேசியிருக்கிறேன்,
மற்ற பிரீச்சர் பேசாத முறையில, கடவுள் கிருபையில, தேவன் போட்ட பிச்சையில நான் ரொம்ப தெளிவா சுத்தமா வரிசைப்படுத்தி பேசியிருக்கிறேன். இப்படி ஒரு வரிசைய ஒரு இங்கிலீஷ் பிரீச்சரும் பேசுறதே இல்லை. சிலர் வெறும் எழுதி இருக்கிற சாப்டர் பிரசன்ட் பண்ணி இருக்கிறாங்க, எழுதி இருக்கிறத கதை போல சொல்றாங்க. சிலர் அவங்க வியூல சொல்றாங்க. இன்னும் சிலர் இங்க யோசேப்பு அழுதான்னு இருக்கிறப்ப நான் அழுது பேசி இருக்கிறேன், யாக்கோபு அழுதான்னா எனக்கு அழ வருது, ஆபிரகாம் கஷ்டத்தை பார்த்து பேசுறப்போ பலியிடுறப்போ எனக்கு பலியிட்டது போல ஃபீலிங் இருக்குது. சேம் சாப்டர் வெஸ்டர்ன் பிரீச்சர் பேசுறப்ப அந்த ஃபீலிங்க அவங்களால கொண்டு வர முடியல. ஏன்னா இந்த ஆதியாகம சம்பவங்கள், ஆதியாகம புத்தகத்தில் வருகிற நபர்கள் ஆசிய கண்டத்தின் கலாச்சார ரத்தத்தில கொண்டவர்கள். ஆகையினால்தான் அந்த ஃபீலிங்ஸ், அந்த உணர்வு, உணர்ச்சி, அழுக எல்லாமே நமக்கு ஏத்தது போலவே இருக்குது. இங்க அப்பா இறந்துட்டதுமே நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? சேமா யாக்கோபின் பிள்ளைங்க ஃபீல் பண்றாங்க. அம்மா இறந்துட்டா அந்த வீட்டுக்கு மகள்கள் போறதுக்கு எப்படி யோசிப்போம்? அதே மாதிரி யாக்கோபின் பிள்ளைங்க ஃபீல் பண்றாங்க. இப்ப என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, அப்பா இல்ல, தம்பி நம்மளை எப்படி நடத்துவான்? ஒருவேளை அப்பாவுக்காக தம்பி நம்ம மேல கோபப்படாத இருந்திருக்கலாம். ஆனா அப்பாவே போயிட்டாரு. இப்போ அப்பா போயிட்ட பிறகு நமக்காக யாரு உதவிக்காக நிக்கிறவங்க? அதனால பயமா இருக்குது. அவனை குழியில தூக்கி போட்டுட்டோம், அவன் கையிலேயே இப்ப நம்ம உதவி கேட்கறதா இருக்குது. அவனை சாகடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம் நம்ம எல்லாம். இன்னைக்கு அவன் தயவுல வாழ வேண்டியது இருக்குது. அவனாடையே ரத்தத்துல தோச்சி கொண்டு போய் கொடுத்தோமே, தம்பி இறந்துட்டான்னு. இன்னைக்கு அந்த தம்பி தயவுல வாழ வேண்டியது இருக்குது. அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பா காத்துக்கினாரு, இப்ப அப்பா இல்லையே, போய் சொல்லுங்க, பயமா இருக்குது, எங்களை மன்னிச்சுக்க சொல்லுங்க அப்படின்னு. பாருங்க, ஒரு குற்றம் எவ்வளோ வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்குது. ஒரு தகப்பனார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தை அப்படியே காத்து கொண்டார். இதுதான் ஒரு பெற்ற தகப்பன் இருக்கிறதுக்கும் பெற்ற தாய் இருக்கிறதுக்கும் ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதத்தின் அடையாளம். ரொம்ப பேர் அம்மா அப்பாவை கொண்டு போய் ஹோம்ல சேர்த்துடுறோம் வயசாயிட்டா. ஆனா ஒரு வயோதிப தகப்பன் தாய் குடும்பத்தில் இருந்தா இந்த ஏக்கம் இருக்குதே, இந்த பயம் இருக்குதே, இந்த திகில் இருக்குதே, இந்த வெறுமை இருக்குதே, அது வராது. என்னதான் இருந்தாலும் அம்மா அப்பா இருக்கிற வீடு வேற. என் செய்திய உள் தேசத்துல வெளி தேசத்துல கேட்டுட்டு இருக்கிற யாருக்கும் சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன், உங்க அப்பா உங்க அம்மா மரிக்கிற வரைக்கும் அவங்கள நீங்க கடைசி வரைக்கும் உங்க வீட்டில் வச்சு காப்பாற்றணும். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் சொல்லுது, யாக்கோபினுடைய உயிர் வீட்டில் போச்சு. யாக்கோபு உயிர் போனதும் அவங்க பிள்ளைங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. அப்போ ஒரு தாயும் தந்தையும் அந்த பிள்ளைங்களுக்கு மனப்பூர்வமா இருதயத்துக்குள்ள எவ்வளவு ஒரு திடனை கொடுக்கறாங்க பாருங்க. அப்பா இல்லைன்னதும் பிள்ளைங்க திடனற்று போறாங்க. இப்ப சொல்றான் ஒவ்வொருத்தனும், பயமா இருக்குது, என்ன நினைப்பானோ, தம்பியை இப்படி செஞ்சிட்டோம், ஆனா அவன் தயவுல இருக்க வேண்டியது இருக்குது, போய் சொல்லுங்க, மன்னிச்சிட சொல்லுங்க, நாங்க அப்படி செய்யல, செஞ்சிருந்தோம், அப்படி இனிமே நாங்க அப்படி செய்யல, மன்னிச்சிட சொல்லுங்க, மனசுல வச்சுக்க வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. இதை கேட்டதும் யோசேப்பு அழுறான். ஏன்னா அந்த செய்தி அவங்கள பாதிச்ச செய்தியை இவனையும் பாதிச்சது. அவங்களுடைய உடைஞ்சு போன இருதயத்திலிருந்து வந்த அந்த வார்த்தைகள் இவன் இருதயத்தை உடைக்குது. இதுதான் உண்மை உள்ள ஒரு மனுஷன், நல்ல மனுஷன், நல்ல இருதயம் உள்ளவன், லகுவான இருதயம் உள்ளவன், இருதயத்தை சுத்தமா வச்சிருக்கிறவன், கல் குணம் கொண்டாதவன், கல்லு இருதயமா இல்லாதவனுடைய இருதயம் எல்லாம் செய்தியை கேட்கிறப்பவே அழும்.
யாராவது ஒரு வருத்தமா செய்தியை சொல்லிட்டாங்கன்னா கேட்கிறவன் இருதயம் அழணும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற இருதயம், லகுவான இருதயம். இரக்கமுள்ள வார்த்தைகளால நீ மற்றவங்களுக்கு பேசலனா உன் இருதயம் இன்னும் கல்லா இருக்குமானா உன் இருதயத்துல அபிஷேகமோ ஆவியானவரோ கிரியை செய்ய முடியாது. கடைசியில அப்பாவுக்காக அழுதவ அவங்க அண்ணன் தம்பி சொன்னதுக்கு அழறானா. அவன் சொன்னா, நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஐயோ அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, அப்படியெல்லாம் நினைக்காதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதலின் வார்த்தையை சொன்னான் பாருங்க. அதுதான் 18ஆம் வசனத்திலிருந்து சொல்லுது. பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினார். பாருங்க யோசேப்புடைய ரியாக்ஷன். எனக்கு இந்த இடம் ரொம்ப கவனிச்சு நிறுத்த வேண்டிய இடம். யோசேப்பு இதை கேட்டதும் அவங்க எல்லாம் வந்து சொல்லி, நான் உங்களுக்கு அடிமை இனிமே அப்படின்னு சொல்றாங்களா? நினைச்சே பார்க்க முடியல. அப்போ யோசேப்பு சொல்றான், இல்ல இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல, நான் தேவனா? நானா தேவன்? இல்லையே, தேவன் தான் இன்னைக்கு உங்களை எல்லாரையும் காப்பாற்றும்படி எனக்கு அன்னைக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதனால இது தேவன் செஞ்சது, ஆகையினால நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களிடத்துல பட்சமாய் பேசினானா. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர்களோட 21, பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களிடத்தில் என்னவா பேசினா? பட்சமா பேசினானா. இது உண்மையிலேயே ஒரு நல்ல மனுஷனுக்கு அடையாளம், மனுஷிக்கு அடையாளம், பட்சமா பேசுறது. இப்ப யோசேப்புக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம எது பேசினாலும் இனி அப்படித்தான் நினைப்பாங்கல்ல. இனிமே நம்ம கோவப்பட்டு பேசினா கூட, ஓ அத மனசுல வச்சு பேசுறாரோ அப்படின்னு நினைப்பாங்க. இனிமே நம்ம தவறி அவங்க தப்பு கேட்டா கூட, ஓ அன்னைக்கு நம்ம குழியில தூக்கி போட்டுமே, அதை ஒன்னும் மறக்காத இருக்கிறாரோ அப்படின்னு நினைப்பாங்க. அதனால யோசேப்பு ஞானவான். அதனால எப்ப பேசினாலும் அவங்களிடத்துல அவங்கள அணைச்சி கடைசி வரைக்கும் பட்சமாவே பேச கத்துக்கிட்டாராம். கடைசி வரைக்கும் பட்சமா பேசுறது இது ஒரு பயிற்சி. இன்னைக்கு இந்த 50வது அதிகாரம் உங்களுக்கு ஒரு கேள்வியை எழுப்புது. பட்சமா பேச உனக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கிட்ட பட்சமா பேசி இருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. பட்சமா பேசுறது இது சாவு செய்தியை சொல்ற அதிகாரம் தான். ஆனா அங்கேயும் ஒரு ஆவிக்குரிய செய்தியை கத்து கொடுக்குது. பட்சமாய் பேசினான். எனக்கு அன்பானவர்களே, தாய் தந்தைமார்களே, அக்கா தங்கச்சிமார்களே, அண்ணன் தம்பிகளே, சகோதரர்களே, உங்க குடும்பத்தாருக்கோட வீட்டாரோட இந்த பட்சமா பேசுற பழக்கத்தை வளர்த்து கொள்ளணும். பட்சமா பேசுறத இது வரைக்கும் அப்படி நீங்க பயிற்சிக்கலன்னா இன்னிலிருந்து பயிற்சிங்க, இன்னிலிருந்து ட்ரை பண்ணுங்க. இன்னிலிருந்து போய் பட்சமா பேசுங்க வீட்டாரோட. அவங்க எல்லாருக்கிட்டையும் பட்சமான பதில சொல்லுங்க. பட்சமா பேசுற வார்த்தைகள் உங்களிடத்துல இருந்து வந்துச்சுன்னா எல்லாரும் உங்களை நேசிப்பாங்க, எல்லாரும் உங்களை நேசிப்பாங்க. இந்த அதிகாரம் யோசேப்பினுடைய பட்சமா பேசுற அந்த குணத்தை சொல்லி முடிக்குது. அதிர்ந்து பேசாத, முரட்டாட்டமா பேசாத, அடம் பிடிக்காத, பெருமையா பேசாத, பட்சமா பேசுற பழக்கம் வேணும்.